ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்த் கேர் தமிழ். எல்லாரும் எந்நாளும் நலமுடன் வாழணும் அப்படின்னா ஹெல்த் கேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாமே. இந்த சேனலை நீங்கள் ஷேர் செய்கிறதன் மூலமாக மற்றவங்களுக்கும் இதை பயனுள்ளதாக ஆக்க முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளார போகலாம். உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருக்கீங்களா? அப்போ மாங்காய் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். மாம்பழத்தில் தான் கலோரிகளும் சர்க்கரையும் அதிகமாக இருக்குது. ஆனால் மாங்காயில் கலோரிகள்ங்கிறது இல்லவே இல்லை. அதனால எடையை குறைக்க நினைக்கிறவங்க பயப்படாமல் இந்த மாங்காவை சாப்பிடலாம். ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுல மாங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து இருக்குல்ல, இது இரத்த நாளங்களோட நீட்சித்தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் புதுசாக இரத்த அணுக்களோட உற்பத்திக்கும் உதவுது. மலச்சிக்கலால் அவஸ்தைப்பட்டீங்கன்னா மாங்காயை உப்பு தேனில் தொட்டு சாப்பிடுங்க. இதனால் மலச்சிக்கல் உடனே சரியாகும். எனர்ஜியை அதிகரிக்கும். மாங்காயை சாப்பிட்டிங்கன்னா உடலில் எனர்ஜி அதிகரிக்கும். அதிலும் குறிப்பாக மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் மாங்காய் சாப்பிட்டிங்கன்னா மதிய வேளையில் ஏற்படுள்ள அந்த அறத்தூக்கம்லாம் வராமல் தடுக்கலாம். நீரிழிவு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மாங்காயை தயிரோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். பல் பராமரிப்பு மாங்காய் சாப்பிட்றதன் மூலமாக ஈறுகளோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. அதுலேயும் மாங்காய் இருக்குல்ல, அது ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, வாய் துர்நாற்றம், பல் சொத்தையாகிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி மாங்காய் நமது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி கோடை காலத்தில் ஏற்படுள்ள அந்த நோய்களோட தாக்கத்திலிருந்து உடலை பாதுகாக்குது. உங்களுக்கு அசிடிட்டி நெஞ்செரிச்சல் இது மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா மாங்காயை பயப்படாமல் சாப்பிடுங்க. ஏன்னா மாங்காய் அசிடிட்டி பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நிவாரணம் தரும். கர்ப்பிணிகளுக்கு மிகுந்த விருப்பமான உணவுனா இந்த மாங்காயை சொல்லலாம். ஏன்னா கர்ப்பிணிகள் இருக்காங்கல்ல, இவங்க காலையிலேயே ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, வாந்தி உணர்வு கூட இருக்கும். அந்த டைமில் மாங்காயை வாயில் போட்டுட்டிங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தடுக்கலாம். கல்லீரலுக்கு நல்லது. மாங்காய் சாப்பிட்றது கல்லீரலுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாங்காய் சாப்பிட்றதுனால பித்தம் குணமாகும். குடலில் ஏதாவது பாக்டீரியா தொற்றுக்கள் இருந்தால் கூட அதை சரி செஞ்சு நம்மளோட குடலை சுத்தப்படுத்தும். வியர்க்கூறு மாங்காய் சாப்பிட்றதுனால வியர்க்கூறு வர்றது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் வரக்கூடிய நோய்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாங்காய் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதிகப்படியான வியர்வை மாங்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறதன் மூலமாக கோடையில் வேர்வையின் மூலம் வரும்ல, அந்த உப்பான சோடியம் குளோரைடு, இரும்பு சத்து இதெல்லாம் அதிகமாக இழக்கப்படுறது தடுக்கப்படும். குறிப்பு: மாங்காயை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா செரிமான பிரச்சனை, தொண்டை கரகரப்பு, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எதை சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடணும். மாங்காவை சாப்பிட்றப்பையும் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அளவோடு சாப்பிட்டோன்னா இதோட பயன்களை நம்ம அப்படியே பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.